my channel Siddha's Tamil Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டீ. என்ன டீன்னு கேக்குறீங்களா? இது கருவேப்பிலை டீங்க. கருவேப்பிலைல எப்படி டீ பண்றது அப்படின்றது என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் அது எப்படி பண்ணனும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் எல்லாமே நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டீ ப்ரிப்பேர் பண்றது எப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். நிறைய சொல்லியிருப்பாங்க கருவேப்பிலை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும். அண்ட் ரொம்ப நாளைக்கும் வச்சு நீங்கள் அந்த டீ மாதிரி குடிக்கலாம். டெய்லி நீங்கள் கருவேப்பிலை பிடிங்கி அதை நீங்கள் ஜூஸ் போட்டு அதை நீங்கள் அரைச்சி அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இது பண்ணுறப்போ வந்து ஒரே வேலையில் முடிஞ்சிடும். இப்போ கருவேப்பிலையில் என்ன பலன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்ணுக்கு வந்து கண் பார்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் யாருக்காவது பவர் இருந்துச்சுனாலும் எல்லாமே சரி பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இது முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக நிலவ முடி வளரும். ஏன்னா இந்த டீ குடிக்கிறதுனால கருவேப்பிலை நேச்சுரலாகவே அயனும் இருக்குது, வைட்டமினும் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே முடி நல்லா வளரும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஏதாவது வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா முடியை வந்து கருமையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கருவேப்பிலையை வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி அந்த கருவேப்பிலை ஆயில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லாம் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் கருவேப்பிலை வந்து முடியை வந்து கருமையாக்கும். ஆல்சோ கருவேப்பிலை நிறைய சத்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இது என்னென்னா இதில் அயன் இருக்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து ஹீமோக்ளோபின், எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ இந்த கருவேப்பிலை டீயை வந்து ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்கு மேலே நீங்கள் குடித்தா ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது. அண்ட் நீங்கள் அதை டெய்லி கூட உங்களோட டெய்லி ரொட்டீனில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், காலேஜ் டைம்லலாம் நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் முடி ரொம்பவே நிறையா தான் இருந்துச்சு. அது இப்போல்லாம் நான் சாப் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ முடி கொஞ்சம் அதை திரும்ப நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த என்னோட சேனலில், அதாவது ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அண்ட் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கருவேப்பிலை டீக்கு கருவேப்பிலை போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு பஞ்ச் ஆஃப் கருவேப்பிலை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் என்ன டஸ்ட் இருந்தாலும் எல்லாமே வந்து அதில் க்ளீன் ஆகிடும். இப்போ கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கருவேப்பிலையை வந்து நம்ம காய வைக்கணும், அதாவது ட்ரை பண்ணணும். இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நான் காய வச்சது 1 வீக் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சேன். நான் வெயிலில் காய வைக்கலை. வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் காய வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது நான் ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்றது பார்த்தாலே தெரியுது. இப்போ அதை வந்து நான் ஜூஸரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த கிரைண்டர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மிக்சிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, பச்சை கலரில் இருக்குது. பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடர் வர வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சலிச்சு வச்சுக்கிறேன். நான் வந்து மோஸ்ட்லி சலிச்சு தான் வச்சுப்பேன். பவுடர் ரொம்ப ஃபைன் பவுடர் கிடைக்கணும் அப்படின்னா நான் சலிச்சு வச்சுப்பேன். நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணலாம், இல்லைன்னா என்ன மாதிரி நான் சலிக்கிற மாதிரி நீங்கள் வந்து சீவ் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
நான் சலிச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இதை நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் மேக்ஸிமம் கிளாஸ் ஜாரில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஜாரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைனாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் கறி லீவ்ஸ் டீ எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 2 கிளாஸ் வாட்டர் எடுப்பேன். நீங்கள் அதே மாதிரி 1 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் கருவேப்பிலை பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் வந்து மேலேயே தான் இருக்கும், மேலேயே மிதந்துட்டே இருக்கும். அதனால் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ இந்த டீயில் வந்து இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எதர் ஹனி ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி குடிச்சா நல்ல பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது இதில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டீயை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.